வணக்கம். புதிய தலைமுறை செய்திகளை வழங்குவதற்காக நான் ராதா. இனி முக்கிய செய்திகள் 25 பார்க்கலாம். ஆதீன சொத்துக்களை குத்தகைக்கு எடுத்துள்ளவர்கள் முறையாக வாடகை தருவதில்லை என்று மதுரை ஆதீனம் கூறியுள்ளார். நெல்லை டவுனில் நடைபெற்ற கோளரிநாத ஆதீன குரு பூஜையில் மதுரை ஆதீனம் உள்ளிட்ட 13 ஆதீன கர்த்தர்கள் பங்கேற்றனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மதுரை ஆதீனம் குத்தகை விவகாரம் தொடர்பாக அமைச்சரிடம் கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். எல்லா ஆதீனத்துக்கும் தான் சொத்து இருக்கு, சாமி கூட தான் சொத்து இருக்கு. குத்தகை ஒருத்தன் கொடுக்க மாட்டாங்கண்ணா. குத்தகை கொடுக்கணும்ல, அதுக்கு தான் நான் அமைச்சர்கிட்ட சொன்னேன். அவர் பேர் பாபு, என் பேர் பழைய பேர் பகவதி பாபு. பாபும் சேர்ந்து காப்பு கட்டணும்னு சொன்னேன். ஆமா, சொல்லத்தான் செய்யலன்னு இருக்காரு. அதை சொல்லத்தான் நம்ம செய்யலாம், அரசாங்கத்துக்கு சொல்லலாம். எடுத்து சொல்லியிருக்கேன், எடுத்து குத்தகை சட்டத்தை கொண்டாங்க. உத்தரப்பிரதேசத்தில் திருமணமான தோழியின் வீட்டில் இளைஞர் தற்கொலை செய்து கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோரக்பூர் மாவட்டத்தின் புல்வாரியா கிராமத்தைச் சேர்ந்த 24 வயது இளைஞர் சைலேந்திர நிஷாந்த். இவர் ஏற்கனவே திருமணமாகிவிட்ட பிரீத்தி சர்மாவுடன் தொடர்பில் இருந்துள்ளார். சில நாட்களுக்கு முன்பு பிரீத்தியின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அப்போது அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் அவரை பார்த்து கூக்குரல் எழுப்பியுள்ளனர். இதனால் அச்சமடைந்த சைலேந்திரா பிரீத்தியின் வீட்டில் ஒரு அறைக்குள் தாளிட்டுக் கொண்டு மின்விசிறியில் தூக்கு மாட்டிக்கொண்டு உயிரிழந்துள்ளார். பிரீத்தி தப்பித்து சென்றுள்ளார். உயிரிழந்த இளைஞரின் தாய் பிருந்தாவதி அளித்த புகாரின் அடிப்படையில் பிரீத்தி மீது தற்கொலையை தூண்டியதற்கான வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் பசு பராமரிப்பகத்தை அகற்றிய அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியதற்காக பசு பாதுகாவலர்கள் விஜய் கல்கோர், சஞ்சய் மகாஜன், தேஜ் சிங் ரத்தோர் ஆகியோர் மீது மரணம் விளைவிக்க முயன்ற குற்றத்துக்கான வழக்கு பதிவு செய்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்தூரின் தத்தா நகரில் பொது நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட பசு பராமரிப்பு மையத்தை இந்தூர் மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றிய போது அங்கு பசு பாதுகாவலர்கள் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஏற்பட்ட கைகலப்பில் காயமடைந்த மாநகராட்சி அதிகாரிகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த பசு பராமரிப்பகம் அகற்றப்படுவதை பஜ்ரங் தள் அமைப்பு எதிர்த்து வந்தது. ஆனால் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று பஜ்ரங் தள் அமைப்பினர் தெரிவித்தனர். மாநகராட்சி அதிகாரிகள் பசுக்களை துன்புறுத்தியதாக காவல்துறையில் பசு பாதுகாவலர்கள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங் காலமானார். கடந்த சில மாதங்களாக வயது மூப்பு காரணமாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த மன்மோகன் சிங் மூச்சு விடுவதில் ஏற்பட்ட சிரமம் காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து அவருக்கு அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் குழு சிகிச்சை அளித்து வந்தது. எனினும் நேற்று இரவு 9:15 மணியளவில் சிகிச்சை பலனின்றி மன்மோகன் சிங் காலமானார். இதனையடுத்து மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா, காங்கிரஸ் மூத்த தலைவர்களான பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு சென்று மன்மோகன் சிங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து மன்மோகன் சிங்கின் உடல் அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. வீட்டில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை தொடர்ந்து நாட்டில் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. மத்திய அரசு வெளியிட்ட அறிக்கையில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்று நடைபெற இருந்த அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு நாட்டில் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழு அரசு மரியாதையுடன் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே மன்மோகன் சிங்கிற்கு மரியாதை செலுத்த காலை 11 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் கூட உள்ளது. இதேபோல் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு மரியாதை செலுத்தும் விதமாக கட்சி சார்ந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் அடுத்த 7 நாட்களுக்கு ரத்து செய்வதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இந்த 7 நாட்களும் கட்சி கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் தொழில்நுட்ப கோளாறால் முதல் தகவல் அறிக்கை கசிந்திருக்கலாம் என்று சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். எஃப்ஐஆர்ன்றது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். பாதிக்கப்பட்டவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுதணும். அதில் போலீஸ் எந்த திருத்தமோ அடுத்தல பண்ணக்கூடாது. அதான் சிலர் தெரியாமல் சொல்றாங்க எஃப்ஐஆர் இப்படி போட்டிருக்கலாம், எஃப்ஐஆர் அப்படி போட்டிருக்கலாம். அதாவது சில குற்றங்களுக்கு போக்சோ குற்றங்கள், அதே மாதிரி
கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் இருக்கக்கூடிய சில குற்றங்களுக்கு எஃப்ஐஆர் போடும் பொழுது சிசிடிஎன்எஸ்மாங்க. சிசிடிஎன்எஸ்ல ஆட்டோமேட்டிக்காகவே பிளாக் ஆயிடும். இப்போ இந்த பிஎன்எஸ் ஐபிசியிலேருந்து பிஎன்எஸ் மாறும் பொழுது சில டெக்னிக்கல் கிளிஜினால இந்த எஃப்ஐஆர் லாக் ஆகுது தாமதமாயிருக்கு. அந்த தாமதமான டைம்ல ஒரு சிலர் பார்த்துருக்கிறாங்க, அதை பதிவிறக்கம் செஞ்சிருக்கிறாங்க, அவங்க வழியா லீக் ஆயிருக்கலாம். ஒன்று. இரண்டாவது, எந்த எஃப்ஐஆர் போட்டாலும் கம்ப்ளைண்ட் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும், அது மேண்டேட்ரி. அதுபடி நாம விக்டிம்க்கு ஒரு காப்பி கொடுத்தோம். இந்த 2 வகையில தான் எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கணும். இந்த எஃப்ஐஆர் இந்த மாதிரி கேஸ்ல வெளியே வரக்கூடாது, லீக் பண்ணக்கூடாது. பண்றது சட்டப்படி குற்றம். கோட்டூர்புரத்தில் நம்ம இந்த லீக் பண்ணதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், கேஸ் போட்டிருக்கிறோம். இப்போ அதுபடி போட்டு யார் இதை லீக் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் தகுந்த தண்டனை அளிக்கும். இதுவரைக்கும் நடந்த புலன் விசாரணையில் இவர் ஒருவர் தான் குற்றவாளி. சரிங்களா? இவர் அந்த பேசும் பொழுது அந்த புலன் விசாரணை தகவலை வெளியே சொல்லக்கூடாது. இருந்தாலும் இதை நிறைய பேர் அரசியல் பண்றதுனாலையும் சென்சேஷனலா பேசுறதுனாலையும் சொல்றேன். அதுல ஒரு நபரை இவன் பேசும்பொழுது சார்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பிடுறாங்க. அது நடக்கல, அது அவன் பொய்யா சொன்னது. குறிப்பா அந்த அக்கரன்ஸ் நடக்கும்போது அவன் அந்த போனே ஏரோப்ளேன் மோட்ல தான் போட்டு வச்சிருந்தான். ஸோ அதனால அது தவறான தகவல். இது வரைக்கும் ஞானசேகரன் மேல சென்னை மாநகரத்தில் பொறுத்த வரைக்கும் 2013 இருந்து 20 வழக்குகள் இருக்கு. எல்லா வழக்குகளுமே இந்த ப்ராப்பர்ட்டி கிரைம் பாங்க இல்லையா, திருட்டு அந்த மாதிரி வழக்கு, ஹவுஸ் பிரேக்கிங் பாங்க, கண்ணக்களவு அந்த மாதிரி வழக்கு. இவன் மேல ரவுடித்தனம் பண்ணதாகவோ வேற ஏதாவது பெண்களை அபியூஸ் பண்ணதாக வழக்கு இல்லை நம்மகிட்ட இருக்கிற 20 வழக்குலையும். அது மாதிரி வேற எந்த கம்ப்ளைண்டும் அவன் மேல வரல. இருக்கிறது எல்லாமே இந்த கிரைம் ஆஃபென்சஸ். அதுல இவனுக்கு 6 வழக்குல கன்விக்ஷன் ஆயிருக்கு. மற்ற வழக்கெல்லாம் விசாரணை நடந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் வேற பெண்கள் இவனால பாதிக்கப்பட்டாங்கன்னு காவல்துறைக்கு புகார்கள் எதுவும் வரலைங்க, வரவில்லை. வெயிட் பண்ணுங்க சார், வரல. ஆனா இப்ப விசாரணை அவனை அனுப்பிச்சிருக்கல, கஸ்டடி எடுத்து விசாரிப்போம். அவனோட போன் எல்லாம் விசாரிச்சு பார்க்கும்போது வேற யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா பாதிக்கப்பட்டவங்களை கன்வின்ஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் வாங்கணும். இது வரைக்கும் காவல்துறைக்கு புகார்கள் வரல. பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தான் தெரியும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் 70 சிசிடிவி இருக்கு சார். 70 சிசிடிவில 56 சிசிடிவி வேலை செய்யுது. சரியா? வேற அதுலயும் தகவல் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் தகவல் வச்சுதானே பிடிக்கிறோம். குற்றவாளி எந்த அரசியல் கட்சியில இருந்தா எங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் கவலை கிடையாதுங்க. அவன் எந்த கட்சியில இருந்தாலும் அவன் மேல ஆக்ஷன் எடுக்க போறோம். இது தேவையில்லாம நீங்க தான் பெருத்திப்படுத்துறீங்க. எங்களுக்கு அவன் எந்த கட்சிக்காரன்றது முக்கியமே கிடையாது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர் அண்ணாமலையின் குற்றச்சாட்டிற்கு காவல்துறையே பதிலளிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். அவர் கைது செய்யப்பட்டுட்டாரு, அதனால அவர் தப்பிக்க முடியாது. இதனால வழக்கு எப்படி நீர்த்து போகும். ஆனால் அந்த விவரம் வெளியாகி இருக்கக்கூடாது. அந்த விவரத்தை வெளியிட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் தொடர்ந்து அப்படிதான் குற்றம் சாட்டுவார். அந்த குற்றத்துக்கு நம்ம அரசு தான் பதில் சொல்லணும், காவல்துறை தான் பதில் சொல்லணும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரத்தை கண்டித்து தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டு போராட்டம் நடத்தப்போவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் முழு விவரத்துடன் முதல் தகவல் அறிக்கை வெளியானது எப்படி என்று கேள்வி எழுப்பிய அண்ணாமலை, காவல்துறையினரை தவிர வேறு யாரால் அதனை வெளியிட முடியும் என்றும் வினவியுள்ளார். திமுக ஆட்சி அகற்றப்படும் வரை காலணி அணியப் போவதில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் காலை 10 மணி அளவில் கோவையில் உள்ள அண்ணாமலையின் இல்லத்தின் முன்பு சாட்டையடி போராட்டம் நடைபெறவுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரத்தில் தொடர்புடைய நபர் திமுகவை சேர்ந்தவர் என குற்றஞ்சாட்டும் எதிர்க்கட்சிகளை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் விமர்சனம் செய்துள்ளார். அவருக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. இது அப்படி பார்த்தா வேலை. மக்களவை தேர்தல் தோல்விக்கு பரிகாரமாகத்தான் அண்ணாமலை சவுக்கால் அடித்துக் கொள்கிறார் என்று அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம் செய்திருக்கிறார்.
கடந்த மக்களவைத் தேர்தலின் போது கொங்கு மண்டலத்தில் அனைத்து தொகுதிகளிலும் பாஜக வெல்லும் என்றும் 40 தொகுதிகளிலும் திமுக டெபாசிட் கூட வாங்காது என்றும் அண்ணாமலை சொன்னதை நினைவுகூர்ந்த சேகர்பாபு, தேர்தல் தோல்விக்கு அண்ணாமலை இதுவரை பிரயாச்சித்தம் தேடவில்லை என்றும் அதற்கு பரிகாரமாகத்தான் இப்போது அவர் சவுக்கால் அடித்துக் கொள்கிறார் என்றும் விமர்சித்தார். தமிழ்நாட்டில் பாஜக தான் எதிர்க்கட்சி என காட்டுவதற்கு அண்ணாமலை பரபரப்பான அரசியல் செய்வதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சனம் செய்துள்ளார். அவரது போராட்ட அறிவிப்பு நகைப்புக்குரியதாக மாறிவிடக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளார். லண்டன் போய்விட்டு வந்த பிறகு என்ன ஆனது என்று தெரியவில்லை. ஏன் அவர் இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறார் என்பது வருத்தமளிக்கிறது. தன்னைத்தானே வருத்திக் கொள்ளும் அகிம்சா வழி போராட்டத்தை காந்தியடிகளைப் போல கையில் எடுக்கிறாரா என்று தெரியவில்லை. ஆனால் காந்தியடிகள் கூட இப்படிப்பட்ட போராட்டங்களை அறிவித்ததில்லை. உண்ணாநிலை அறப்போராட்டம் சரி, தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொள்வது, சாட்டையால் அடித்துக் கொள்வது அதிர்ச்சியாக இருக்கிறது. அவருடைய போராட்ட அறிவிப்புகள் நகைப்புக்குரியவையாக மாறிவிடக்கூடாது. சாட்டையால் அடித்துக் கொண்டு போராட்டம் நடத்தப்போவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ள நிலையில் தனது பதவி போய்விடுமோ என்ற அச்சத்தில் இதுபோன்ற போராட்டங்களை அவர் அறிவித்துள்ளதாக திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் சாடியுள்ளார். இவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த சவால்கள் எல்லாம் பிற்போக்குத்தனமாக இருக்கிறது, ரிக்ரெசிவ். பாஜக என்றால் ஒரு பிற்போக்குத்தனமான கட்சி அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்தது. பிற்போக்குத்தனமான கருத்துக்களை தொடர்ந்து அவர்கள் முன்வைத்துக் கொண்டே வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிற்போக்குத்தனமான போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாரா அப்படின்றது தெரிய வருகிறது. இங்க மற்ற தலைவர்கள் இருக்காங்க. குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வந்துட்டாங்க. அவங்க கவர்னர்ஷிப்ல இருந்து எம்பியா கண்டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே போல திருமதி வானதி சீனிவாசன் அவங்களும் இருக்காங்க. திருமதி வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு கடுமையான போட்டி நிலவி கொண்டிருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. இப்போ திருமதி தமிழிசை சவுந்தரராஜனும் காலத்துல குதிச்சிருக்காங்க. சோ அவர் இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாரு. அந்த இன்செக்யூரிட்டி தான் இப்படி ஒரு பிற்போக்குத்தனமான முயற்சியாக வெளிவந்திருக்கிறது. மண்டல பூஜை நிறைவடைந்த நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை அடைக்கப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை கடந்த மாதம் 16ஆம் தேதி தொடங்கியது. பூஜை காலத்தின் முக்கிய நிகழ்வான தங்க அங்கியில் ஜொலிக்கும் ஐயப்பனுக்கு மகா தீபாராதனையும் சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. மாலை அணிவித்து விரதமிருந்த திரளான பக்தர்கள் சபரிமலை வந்து ஐயப்பனை தரிசனம் மேற்கொண்டனர். நேற்றைய தினம் சுப முகூர்த்தத்தில் மணியோசையும் சரணகோஷங்களும் முழங்க பிரதான மண்டல பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து இரவு 11 மணிக்கு ஹரிவராசனம் பாடல் பாடி கோவில் நடை அடைக்கப்பட்டது. இதையடுத்து மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை வரும் 30ஆம் தேதி மீண்டும் திறக்கப்பட உள்ளது. 14ஆம் தேதி மகர ஜோதி தரிசனமும் 20ஆம் தேதி சிறப்பு பூஜையும் நடத்தப்பட்டு கோவில் நடை மீண்டும் சாத்தப்படும் என்று திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு தெரிவித்துள்ளது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் மொத்தம் 10,58,000 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அதில் 5,35,000 வாக்குகள் தபால் வாக்குகள் என்றும் 5,22,000 வாக்குகள் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவானவை என்றும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் மொத்தமுள்ள 90,97 லட்சம் வாக்காளர்களில் 64,64,000 பேர் வாக்களித்திருந்தனர். வாக்களித்தவர்களில் பெண்களே அதிகம் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. தேர்தலில் மொத்தம் 8,360 பேர் போட்டியிட்ட நிலையில் அதில் 7,190 பேர் டெபாசிட் இழந்திருக்கிறார்கள். இந்தியாவின் எல்லையில் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே உலகின் மிகப்பெரிய அணையை கட்ட சீன அரசு முடிவு செய்துள்ளது. சுமார் 11 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திபெத்தில் கட்டப்படும் இந்த அணையால் பிரம்மபுத்திராவின் வழித்தடங்களான இந்தியா, வங்கதேசத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். இத்திட்டம் குறித்து சீன அரசு ஊடகமான சின்ஹூவா வெளியிட்டுள்ள செய்தியில், பிரம்மபுத்திரா நதியின் கீழ்மட்ட பகுதிகளில் நீர்மின் நிலையம் அமைப்பதற்கான திட்டத்திற்கு சீன அரசு ஒப்புதல் அளித்திருப்பது தெரியவந்துள்ளது. ஏற்கனவே 3 கார்ஷஸ் அணையை கட்டியதோடு திபெத்தில் 12,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜாம் நீர்மின் நிலைய திட்டத்தையும் சீன செயல்படுத்தியுள்ளது. தற்போதைய திட்டம் கரியமில வாயு உமிழ்வை பூஜ்ஜியமாக்கும் நடவடிக்கை
பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த உலகளவில் மேற்கொள்ளப்படும் முன்னெடுப்புகளுக்கு ஒத்துழைக்கும் வகையிலேயே செயல்படுத்தப்படுவதாக சீனா தெரிவித்துள்ளது. பல்வேறு சீர்திருத்தங்களுக்கு பெயர் போன போப் பிரான்சிஸ் வாட்டிகன் வரலாற்றில் பல ஆண்டுகளுக்கு பிறகு யாரும் செய்யாத செயலை செய்துள்ளார். ரோம் நகரில் உள்ள சிறைக்கு சென்ற அவர் அங்குள்ள தேவாலயத்தில் உள்ள புனித கதவினை திறந்து வைத்தார். சிறை அதிகாரிகள், கைதிகள் பாவ மன்னிப்பை பெறும் வகையில் இந்த கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னிப்பு, அமைதி ஆகியவற்றை குறிக்கும் வகையில் நடப்பாண்டை ஜூபிலி ஆண்டாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக புகழ்பெற்ற தேவாலயங்களில் புனித கதவுகள் திறக்கப்படுகின்றன. 1300ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட ரோம் சிறைச்சாலை தேவாலயத்தில் புனித கதவினை திறக்கும் 2வது போப் என்ற பெருமையை பிரான்சிஸ் பெற்றுள்ளார். அஜர்பைஜான் பயணிகள் விமானத்தை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கஜகஸ்தானில் அஜர்பைஜானை சேர்ந்த பயணிகள் விமானம் விழுந்து நொறுங்கி விபத்தில் சிக்கியது. இந்த விபத்தில் 35க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த நிலையில் விபத்துக்குள்ளான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விமானத்தை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியதாக யுக்ரைன் குற்றம் சாட்டியது. அதற்கு ஆதாரமாக விமானத்தின் பாகங்கள் மீது குண்டு துளைக்கப்பட்ட காட்சிகளை யுக்ரைன் வெளியிட்டுள்ளது. யுக்ரைனின் குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்துள்ள ரஷ்யா, விசாரணை முடியும் முன்பே இவ்வாறு கூறுவது சரியல்ல என ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இதற்கிடையில் விமான விபத்தில் ரஷ்யாவிற்கு தொடர்பு உள்ளதா என நாட்டோ அமைப்பும் விசாரணையை தொடங்கியுள்ளது. காரைக்காலில் பேருந்துக்காக வெயிலில் காத்திருந்த கர்ப்பிணியை மாவட்ட ஆட்சியர் தனது காரில் பாதுகாப்பாக அழைத்துச் சென்று அவரது வீட்டில் இறக்கிவிட்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தனது காரில் திருப்பட்டினம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது நிறைமாத கர்ப்பிணியான நவோதா மேரி வெயிலில் பேருந்துக்காக காத்திருப்பதை பார்த்துள்ளார். உடனடியாக காரை நிறுத்திய ஆட்சியர் கர்ப்பிணி மற்றும் அவருடன் வந்தவரை காரில் ஏற்றிக்கொண்டு அவரது வீட்டில் இறக்கிவிட்டுள்ளார். மேலும் அவரது பொருளாதார நிலையை அறிந்த ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் உதவிகள் செய்து தரப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். அங்கிருந்து புறப்படும் முன்னர் அப்பகுதியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு பிஸ்கெட்டுகளை வழங்கி நன்றாக படிக்க வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கியுள்ளார். தலைவர் நியமிக்கப்படாததால் மாநில குழந்தைகள் நல ஆணையம் செயல்படாமல் முடங்கியிருப்பதாக மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் குற்றஞ்சாட்டியுள்ளார். தமிழகத்தில் குழந்தைகள் திருமணம் அதிகரித்து வருவது பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தை திருமணங்களை தடுத்து கண்காணிக்க வேண்டிய மாநில குழந்தைகள் ஆணையம் தலைவரின்றி செயல்படாமல் முடங்கியிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். குழந்தை திருமணத்திற்கு எதிரான தற்போதைய சட்டங்களை வலுவாக நடைமுறைப்படுத்தவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கிராமப்புறங்களில் பஞ்சாயத்து அளவிலான கண்காணிப்பு குழுக்களை ஏற்படுத்தவும், மாவட்ட அளவில் ஆட்சியர் தலைமையில் தடுப்பு குழுக்களை ஏற்படுத்தவும் கூறியுள்ளார். உடனடியாக குழந்தைகள் நல ஆணையத்திற்கு தலைவரை நியமிக்கவும் கே பாலகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவியிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட ஞானசேகரன் சில மாதங்களுக்கு முன்பு பார்க்கிங் விவகாரத்தில் மோதலில் ஈடுபட்ட வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. கடந்த ஜூன் மாதம் மந்தைவெளியைச் சேர்ந்த சையத் ஃபாசிர் என்பவர் தனது குழந்தையை பள்ளியில் விடுவதற்காக கோட்டூர்புரம் லேக் வியூ சாலையில் காரை நிறுத்தியுள்ளார். அப்போது அவரிடம் தகராறில் ஈடுபட்ட ஞானசேகரன் ஆபாசமாக பேசி தாக்க முயன்றுள்ளார். இது தொடர்பாக சையத் ஃபாசிர் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் அப்போதே புகார் அளித்துள்ளார். ஆனால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. தற்போது அந்த மோதல் தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது.